ஃப்ரீஸ் டாஸ்க் அப்போ மாயா மாயா ஃபேமிலியா பூர்ணிமா ஃபேமிலி விஷ்ணு ஃபேமிலி வரும்போது பயங்கர விஷயமா இருக்கும் போல இருக்க. சரி, அவங்க எப்படி அதை அப்ரோச் பண்ண போகிறாங்கன்னு பார்ப்போம். இங்கே மாயா 3 விதமான லவ்வில் வந்து 3 விதமான ஸ்டேஜ் இருக்காங்க. முதல் ஸ்டேஜில் வந்து சிமிலாரிட்டி மட்டுமே பார்ப்போமா. இப்போ நமக்கு ஒருத்தவங்களை பிடிச்சிருக்குன்னா அந்த பிடிச்சது மட்டுமே பார்த்துக்கிட்டு இருப்போமா. அது ஃபஸ்ட்டு ஸ்டேஜ். செகண்ட் ஸ்டேஜுக்கு வந்து நிறைய சண்டைகள் வருமா. இப்போ பிடிச்சிருந்தது இல்லையா, அது பிடிச்சதுலேயே சண்டைகள் வந்துக்கிட்டு இருக்கும். 2 பேருக்கு சண்டைகள் வரும், அதுக்கப்புறம் சேர்ந்துருவாங்க, சண்டைகள் வரும், சேர்ந்துருவாங்க, சண்டைகள் வரும், சேர்ந்துருவாங்க. இதை கடந்தால் 3வது ஸ்டேஜுக்கு போகலாமாங்க. அந்த 3வது ஸ்டேஜில் என்ன நடக்கும்னா, இவங்களுடைய லவ் மற்றவங்களுக்கும் பரவ தொடங்குமா. அப்போ எப்படின்னா தே ஆர் பாசிட்டிவ் கப்புள்ஸாக மாறிடுவாங்க. அப்போ முதல் நிலையில் என்னென்னா சிமிலாரிட்டியை மட்டும் பார்ப்பாங்க, அங்கே வந்து லைக்கிங் மட்டும் இருக்கும். செகண்ட் ஸ்டேஜில் லைக் அன்லைக் மாறி மாறி வரும். தேர்ட் ஸ்டேஜில் புனிதர்களாக மாறி விடுவார்கள். அவங்க எல்லாருக்குமே பாசிட்டிவிட்டியே கொடுப்பாங்க. சரி, இதை ஏம்மா என்கிட்ட சொல்கிற அப்படின்னு விஷ்ணு சொல்லும்போது, இது உங்களுக்கு தானே சொல்லணும். நீங்கள் இப்போ 3வது நிலைக்கு போக போகிறீங்க காதலில். ஏன்னா ஃபஸ்ட்டு நீங்கள் 2 பேரும் பார்த்தீங்க, உங்களுக்கு பிடிச்சிக்கிச்சு. 2வது நிலையில் நிறைய சண்டை போட்டுக்கிட்டு இருந்தீங்க. இதுக்கப்புறம் உங்கள்கிட்ட சண்டையே வராது. பூர்ணிமா கூட இன்றைக்கி சொல்லிட்டாங்களே, இனி விஷ்ணு மேலே எனக்கு கோபமே வராதுன்னு. அதே மாதிரி தான் உங்களுக்கும் அது ஆகும். நீங்கள் 2 பேரும் அந்த அன்பு மற்றவங்களையும் வந்து சேர்க்கும் அப்படிங்கிற மாதிரி சொல்லிகிட்டு இருக்காங்க. நடுவில் மணி வந்து அந்த ஸ்மைலி பால் எங்கப்பா அப்படின்னு சொல்லிட்டு மாத்திரையை கொடுத்துட்டு போகிறாரு மாயாட்ட. மாத்திரை நீ எல்லாத்தையும் மாத்திர அப்படின்னு அவங்க சொல்கிறாங்க. மாயா, நான் என்னத்துக்கு மாத்திரேன் அப்படின்ன உடனே பூர்ணிமா சொல்கிறாங்க, அவங்க ஏதோ காமெடியாக ரைமிங்காக சொல்கிறாங்கங்க, அதே ஏங்க நீங்கள் சீரியஸாக எடுத்துக்கிட்டு நீ கண்டினியூ பண்ணு மாயா, கேட்குறதுக்கு நல்லா இருக்கு அப்படின்னு சொல்லிகிட்டு இருக்காங்க. பூர்ணிமாவனுடைய அந்த லுக்லேருந்தே தெரியுது ஷீ இஸ் லவ் வித் விஷ்ணு. ஆனால் இது பிக் பாஸ் வீட்டில் தானே, வெளிலையும் போய் தொடருமா. பூர்ணிமாவுக்கு தொடரும் வாய்ப்பு இருக்குது, விஷ்ணுவை தான் நம்ப முடியாது.